மதிப்பிற்குரிய மேஷராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். மேஷராசி நண்பர்களுக்கு சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும்? அதாவது ஏழரை சனியாக வரப்போகிறாரே, இந்த ஏழரை சனி காலத்தில் ஒரு 7.5 வருஷத்துக்கு நமக்கு என்னென்ன மாதிரியான படுபாதகமான பலன்களை அவர் கொடுப்பார், சுப பலன்கள் என்ன அவரால் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் அல்லாமல் இந்த வருஷத்திலேயே குரு பயிற்சியும் இருக்குது, ராகு கேது பயிற்சிகளும் உண்டு. இந்த கிரகங்களும் நமக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். நண்பர்களை, புதுசாக நம்ம காணொலியை பார்க்குறவங்களா இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன். பொதுவாகவே நாம் ஒரு கிரகத்துக்கு பயப்படுறோம் அப்படின்னு சொன்னால் அது சனி கிரகத்துக்கு மட்டும்தான் நம்ம பயப்படுறோம். சனி பகவானுக்கு பயப்படாதவங்க யாருமே கிடையாது. ஈசனையே பிடிச்சவர், அதனால தான் அவருக்கு ஈஸ்வர பட்டத்தை சிவனே கொடுத்தார் அப்படிங்கிறது புராணம் இல்லையா? அப்படிப்பட்ட சனி பகவான் சாதாரண மனிதர்களை என்ன பண்ணுவார்? அவருடைய வேலையை அவர் கரெக்டாக செய்வார். என்ன வேலை அவருக்கு? நன்மைகளும் தீமைகளையும் வாரி சரிசமமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான் சனி பகவான். நீதிக்கு புறம்பாக, சட்டத்துக்கு புறம்பாக எந்த ஒரு செயலும் அவர் செய்ய மாட்டார் அப்படிங்கிறது தான் சனி பகவான். அதனால தான் சனி பகவானை நீதிமான், தர்மகாரகன், கர்மகாரகன் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திரம் வர்ணிக்குது இல்லையா? புனிதமானவர் ஐயா, நீ என்ன செய்கிறியோ, நல்லது என்ன செய்கிற, கெட்டது என்ன செய்கிற, அந்த நல்லது கெட்டது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்து கரெக்டாக உனக்கு பலனை கரெக்டாக கொடுக்கக்கூடியவர். அப்படியே சமமாக, நீதினா என்னது? தராஸ் இல்லையா? அந்த தராசு அப்படிங்கிறது எப்படி? இந்த பக்கம் பாவம் எவ்வளவு, இந்த பக்கம் புண்ணியம் எவ்வளவு. பாவத்தை அதிகமாக செஞ்சுருந்தால் பாவத்தை தான் உனக்கு செய்ய போகிறாரு, அதுக்கு தண்டனை கொடுக்க போகிறாரு. புண்ணியம் நிறைய செஞ்சுருந்ததுன்னா புண்ணியத்துக்கான பலனை அதிகமாக கொடுக்க போகிறாரு. இதைத்தான் நம்ம அனுபவிக்க போகிறோம். அதனால் இது மேசராசிக்கு மட்டும்தான் விரய சனியா, 7.5 சனியா? 12 ராசிக்காரவங்களுக்கும் கட்டாயம் 7.5 சனி வந்து தான் தீரும். ஆக எல்லோரையுமே பல சோதனைகளை கொடுத்து, பல அனுபவ பாடங்களை கொடுத்து ஒரு நல்ல மனிதனாக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சனி பகவான் மட்டுமே செய்வார். மற்ற கிரகங்களெல்லாம் செய்யாது. மற்ற கிரகங்கள் எல்லாம் ஒரு கல்வி அறிவை கொடுக்கக்கூடிய புதன் இருப்பார், ஆளுமையை கொடுக்கக்கூடிய சூரியன் இருப்பார், எதிலையும் பராக்கிரம செயல்களை செய்யக்கூடிய அமைப்பில் செவ்வாய் செயல்படுவார், ஆடம்பரமாக வாழ வைக்கக்கூடிய அமைப்பில் சுக்கிரன் செயல்படுவார். புரியுதுங்களா? ராகு கேதுக்கள் மாய வித்தைகளை செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க. இந்த மாதிரியான செயல்பாடுகளெல்லாம் மற்ற கிரகங்கள் இருக்குது. குரு பகவான் சுப மங்கள நிகழ்வுகளுக்கு சொந்தக்காரராக இருப்பார், தன செல்வங்களுக்கு அதிபதியாக இருப்பார். ஆனால் இத்தனையும் இருந்தாலும் அதை நீ எப்படி கட்டி காத்து, எப்படி சம்பாதிச்சு, எப்படி நீ வாழ்கிற அப்படிங்கிறத கணக்கு போட்டு பலன் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் தான். அப்போ சனி பகவானையே நம்ம தலைமை பொறுப்பாக வச்சுக்கிட்டு தான் பலன் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நம்ம இருக்கணும் இல்லையா? அதனால தான் எல்லாத்தையும் விட சனி பகவானுக்கு தான் எல்லோரும் பயப்படுறோம். அப்போது இவர் மேஷ ராசிக்கு விரய சனியாக ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறார் 2.5 வருஷம். அப்புறம் ஜென்ம சனியாக ஒரு 2.5 வருஷம் இருப்பார். அப்புறம் பாத சனியாக 2.5 வருஷம் செயல்படுவார். மொத்தம் 7.5 ஆண்டுகள். இந்த 7.5 ஆண்டுகள் அப்படிங்கிறது 7.5 சனி. ஒரு மனிதனை மனிதன் ஆக்குறதும் இந்த 7.5 சனி தான். எப்படி? அதாவது 7.5 சனி ஆரம்பிக்கிற பொழுது தான் அந்த மனுஷனுக்கு பல கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டங்கள், துன்பங்கள் வருகின்ற பொழுதுதான் தனக்கான உதவிகளை நாடி அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கான வழிமுறைகளை தேடி அந்த நபர் ஓடிக்கொண்டே இருப்பார். அந்த நபரை ஓட ஓட துரத்துறது சனி பகவான் தான். ஓடிக்கிட்டே இருப்போம். எங்கே தான் அதுக்கு வழி பிறக்குதுன்னே தெரியாது. கண்மொழி பிதுங்கிற நிலைமை, கண்ணில் ரத்த கண்ணீர் வந்துடும். மரணத்தின் விளிம்புக்கே கூட கொண்டு போக வச்சுருவார் 7.5 சனி. அப்படியெல்லாம் நம்மளை சோதிப்பார். ஆனால் சாவடிப்பாரா? கிடையாது ஐயா. மரணத்தின் விளிம்புக்கு போய் நீ திரும்பி வருகின்ற பொழுதுதான் மனுஷனாக திரும்பி வருவேன். அதான் சனி பகவான் நமக்கு கொடுக்கக்கூடியது. அதனால் இந்த 7.5 சனி காலகட்டங்களில், சனி பகவான் சோதனை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களில் தான் நாம் யார், நாம் எப்படி இருக்கிறோம், நம்ம சார்ந்தவங்க எப்படி இருக்கிறாங்க, நம்ம உறவுகள் நம்மக்கிட்ட எப்படி இருக்கிறாங்க, நம்ம யாரையெல்லாம் நம்பி மோசம் போனோம், எந்தெந்த விஷயங்களெல்லாம் நாம் பின்னடைவை சந்தித்தோம், எந்தெந்த காரியங்களெல்லாம் நம்மளுடைய ஈடுபட்டு வெற்றி பெற முடியாமல் போச்சு, என்ன மாதிரியான பணம் பொருள் செல்வாக்கியத்தை நாம் இழந்தோம், என்ன செஞ்சு இழந்தோம், என்ன மாதிரியான நம்பிக்கை துரோகங்களுக்கு நாம் ஆளாக்கப்பட்டோம், ஏன் தேவையில்லாமல் கூட்டு கேஷு வம்பு வழக்கெல்லாம் நம்ம மேலே வந்துச்சு,
எதனால் வந்துச்சு? ஒன்றுமே பண்ணலையே. என்ன வந்து விசாரணைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. யாரோ செஞ்ச தப்புக்கு. புரியுதுங்களா? சண்டை போட்டுட்டு இருக்கிற நேரத்தில் நான் கூட போய் நியாயத்தை தான் சொன்னேன். ஆனால் சண்டை போட்டவங்கள விட்டுட்டாங்க. இன்றைக்கி நான் தான் போய் கை கட்டி நிற்கிறேன். 2 பேர்த்துக்கு இடையில நின்று நான் ஒரு பொருளை வாங்குறதுக்காக பேசிவிட்டேன். ஒரு 10 ரூபா கமிஷனுக்கு ஆசைப்பட்டு பேசினேன். ஆனால் நியாயமான வேலை தான் செஞ்சேன். அதை பேசிவிட்ட குத்தத்துக்காக அது ஒரு சொத்து ஒரு வில்லங்கத்திலேருந்து அதுக்கு போய் நான் பலிகடை ஆகி நிற்கிறேன். பணத்துக்கு ஜாமீன் போட்டு வாங்கி கொடுத்துற அந்த பணத்தை நான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சனி பகவான் ஒரு மிகப்பெரிய பாடங்களை கற்றுக் கொடுப்பார். அப்போ இப்படியெல்லாம் பண்ணிட்டு வரும்போது லாஸ்ட்டில் என்ன நினைப்போம் நம்ம? இதெல்லாம் இதனால தான் வருது. இனிமேல் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம், இவ்வளவு துன்பப்பட்டுட்டோம், நம்மளை யார் என்னன்னு கூட கேட்க மாட்டேன்ட்டாங்க, நடுத்தெருவுக்கு வந்துட்டோம், எல்லாத்தையும் இழந்து நாட்டை வீட்டை விட்டு ஓட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தோம், இதனால தான் வந்தோம். அப்போ இன்ன நாளாக நமக்கு சப்போர்ட் பண்ணலை, இன்ன நாளாக நமக்கு பாதிக்கப்பட்டோம், இவ்வளவு பிரச்சனைகளை ஆளாக்கிட்டு இனி போய் நம்ம யாரை எதுக்கு நம்ம நேசிக்கணும், அன்பு வைக்கணும், பாசம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பு தன்மையை கொடுத்து நம்மளை நாமளே உணரக்கூடிய அமைப்பில் கொண்டு வருவது தான் இந்த சனி பகவான். அதனால தான் நீதிமான். சட்டத்துக்கு புறம்பான எந்த ஒரு செயலையும் செய்ய வைக்க மாட்டார். நீதிக்கு புறம்பாக எந்த ஒரு செயலையும் செய்ய வைக்க மாட்டார். அப்பேற்பட்ட சனி பகவான் நமக்கு 7.5 சனியாக வருகின்ற பொழுது பயம்தான். ஏன்னா ஈஸ்வர பகவானையே பிடித்தவர் நம்மளை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும் இல்லையா? அவரே பயந்தார். அதனால தான் ஈஸ்வரன் பட்டத்தை சனீஸ்வரன் ஈஸ்வரன் பட்டத்தை சுலபமாக வாங்கினவர். அவரே பட்டத்தை கொடுத்துட்டு போயிட்டார் இல்லையா? அப்போ சிவபெருமானே இறங்கி நீதான் ஈஸ்வரன் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்போ அந்த பட்டத்தை வென்றதனால்தான் இன்றைக்கி சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லி நம்ம அவரை அழைக்கின்றோம். அப்போ அவர் மேலே தப்பு இருக்கா? அது பாப கிரகமாக இருந்தாலும் இருள் கிரகமாக இருந்தாலும் இருளில் ஒரு மனிதன் தவிக்கின்ற பொழுதுதான் வெளிச்சத்தை நோக்கி அவன் வெளியில் வருவான். அப்போ இருட்டில் தவிச்ச காலங்களில் நம்ம எப்படி இருந்தோம், வெளிச்சத்துக்கு போனால் நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்திலையும் நல்லது எது கெட்டது எது அப்படின்னு சொல்லி பகுத்து பார்த்து வாழக்கூடிய அமைப்பை நமக்கு கொடுத்துருவார். இதுதான் சனி பகவான், இதுதான் 7.5 சனி. தவறாக சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. நம்மளை சோதிக்கிறார். தவறாக சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. நிறைய பாடங்களை கொடுக்குறேன், படிச்சுக்க. நிறைய மனிதர்களை நான் கொடுக்குறேன், அவங்களாம் யார் எவரை நீ தெரிஞ்சுக்க. நிறைய பணத்தை கொடுக்குறேன், எப்படி வச்சு செலவழிக்கிறதுன்னு சொல்லி பார்த்துக்க. நிறைய வேலையை உங்ககிட்ட கொடுக்குறேன், ஒவ்வொரு வேலையை நீ எப்படி செஞ்சு முன்னுக்கு வரணும்னு பார்த்துக்க. நிறைய இழப்பீடுகள் நான் உனக்கு தர்றேன், எதனால் இழக்கிறேன்னு சொல்லி நீ கற்றுக்க. இப்படியாக வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கொடுப்பவர் தான் சனி பகவான். அதனால் இவர் நமக்கு 7.5 சனியாக வருகின்ற காலகட்டத்தில் நாம் அனுபவிக்கத்தான் போகிறோம். நிறைய அனுபவ பாடங்களை கற்றுக்கிற போகிறோம். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் மேஷராசி நண்பர்களுக்கு. கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த நித்திய நாமயோகம் அப்படின்னு சொல்லி ஒரு நாமயோகம் எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நாமயோகம் எழுதுகின்ற பொழுது நீங்கள் பிறந்த நாமயோகத்தில் சனி பகவான் அப்படிங்கிற கிரகம் யோகாதிபதியாக இருந்து அந்த நாமயோகத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த சனி பகவான் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை வாரி வழங்குவார். மிகப்பெரிய கோடீஸ்வரராக்கும் செல்வந்தராக்குறதெல்லாம் சனி பகவான் தான். தொட்டதெல்லாம் துலங்க வைப்பார். 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் வருகின்றார், போகஸ்தானத்தில் வருகிறார். கணவன் மனை உறவை பலப்படுத்துவார், சந்தோஷப்படுத்துவார், பஞ்சனை சுகத்தை வலுப்படுத்துவார் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். ஏன்னா யோககாரகனே 12ல் நின்னா நாமயோகத்தின் அடிப்படையில் யோககாரகனாக வந்துட்டான். சுப விரயங்கள் தான் அதிகமாகும். பொன் பொருள் எல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு, மண்மனை சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, வருமானத்தை பெருக்கக்கூடிய அமைப்பு, ஏன் பயணங்கள் மூலமாக நல்ல ஆதாயத்தை தரக்கூடிய அமைப்பு, ஆன்மீக பயணங்கள் மேற்கொண்டு ஆன்மீக திருப்பணிகள் செஞ்சு ஆலய திருப்பணிகள் செஞ்சு மிகப்பெரிய ஒரு ஆலய திருப்பணிகள் செய்கின்ற பொழுது பரம திருப்தி அடையக்கூடிய அமைப்பில் எல்லாம் இந்த சனி பகவான் நமக்கு புண்ணியத்தை தேடி கொடுப்பார். யோகாதிபதியாக இருக்கும் பட்சத்தில் அது நீங்கள் பிறந்த நாம யோகத்தை செக் பண்ணுங்க. அதில் போட்டிருக்கும் ஜாதகத்தில் நித்திய நாம யோகம் அப்படின்னு சொல்லி. அந்த நாமயோகத்துக்கு சனி பகவான் யாருன்னு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு ஜோதிடர் எடுத்தவங்க ஜாதகத்தை கொடுத்து முதல்ல தெரிஞ்சுக்கங்க. 7.5 சனி வர்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கங்க, பாதிப்புகள் என்ன வருமா வராதா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக யோகாதிபதி ஆகிட்டார் சனி பகவான் அப்படின்னா கவலையே படாதீங்க. மிகப்பெரிய வெற்றியாளர்கள் சாதனையாளர்கள் தான் மேஷராசி நண்பர்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. புரியுதுங்களா? அதே சமயத்தில் நீங்கள் பிறந்த நாமயோகத்தின் பிரகாரம் அவயோகியாக இருந்து விட்டால் கண்டிப்பாக அவருடைய காலில் போய் விழுந்து, சாமி என்னை கொஞ்சம் கண்டிருந்து பார்த்துக்குங்க, என்னை ரொம்ப சோதிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலிலே விழுகிற மாதிரி சனிபவனுடைய காலிலே விழுந்துட வேண்டிதான்.
அப்போது ஒரு 7.5 வருஷத்துக்கு உங்களால் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாதிப்புகள், இழப்புகளை என்னால் தாங்கக்கூடிய சக்தி இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் பண்ணுங்க ஐயா. அவருக்கு என்ன பரிகார வழிமுறைகள் செய்யணுமோ அதை பண்ணுங்க. உதாரணமாக இப்போ திருநள்ளாறு அப்படிங்கிறது மிக சிறப்பு மிகுந்த சக்தி வாய்ந்த ஆலயம். கண்டிப்பாக சென்று வரலாம். சுயம்பவாக அருளி இருக்கின்ற அந்த குச்சனூர் சனீஸ்வர பகவான் தேனி மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த ஆலயத்துக்கு சென்று வரலாம், தரிசனம் செய்து வரலாம். எல்டுவன் தான் போட போகிறோம், இவ்வளோதான் விஷயம். காகத்திற்கு சோறு வைக்க போகிறோம், ஒவ்வொரு நாளும் வைக்க போகிறோம், தினம் தினம் வைக்க போகிறோம். பித்திருக்களுடைய சாபதோஷங்களை உணர்த்தக்கூடிய அமைப்பிலெல்லாம் நமக்கு சனி பகவான் நிறைய சொல்லுவார். அதனால் பித்திருக்களை நினைத்து வழிபட போகிறோம். பல விதத்தில் நன்மைகளை அவர் வாரி கொடுப்பார். ஆக யோகாதிபதியாக இல்லாத பட்சத்தில் நிறைய விஷயங்களில், தொழில் சார்ந்த விஷயங்களில், வேலை சார்ந்த விஷயங்களில், குடும்ப ரீதியாக, உறவுகள் ரீதியாக, பண பரிவர்த்தனை ரீதியாக பல இன்னல்களை தருவார். நிம்மதியை குறைப்பார், சந்தோஷத்தை குறைப்பார், உறவுகளுக்குள்ளே சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவார். தேவையில்லாத வம்பு வழக்குகளை நம்மளை அனுபவிக்க வைப்பார். தேவையில்லாமல் போய் கோர்ட்டு கேஸில் சாட்சி சொல்ல வச்சுருவார். டாக்குமெண்ட் விஷயத்தில் நம்ம தவறாக புரிஞ்சுக்க வேண்டிய அமைப்பெல்லாம் கொண்டு வந்துடுவார். இப்படியாக பல விஷயங்களில் அவர் நமக்கு கெடுதலை பண்ணக்கூடிய அமைப்பில் இருப்பார். மற்றபடி ஜாதகத்தை தெளிவாக பார்த்துக்கணும். அதே சமயத்தில் நீங்கள் பிறந்த கரணம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். 11 கரணங்கள் இருக்கும். அந்த 11 கரணத்தில் நீங்கள் எந்த கரணத்தில் பிறந்திருக்கீங்க பாருங்கள். அந்த கரணத்திற்கு சனி பகவான் கரணநாதனாக வந்து விட்டால் நிச்சயமாக நல்லதான் செய்வார். காக்கும் கடவுளாக மாறிவிடுவார். எந்த சூழ்நிலை மேசராசி நண்பர்களை கைவிட மாட்டார். இப்படியாக ஜோதிடத்தில் பல விஷயங்கள் இருக்குது ஐயா. நம்ம சனி 7.5 சனியாக வந்துட்டாருன்னு சொல்லி அது இதுன்னு சொல்லி பயமுறுத்துறது எந்த விதத்திலும் நியாயமே கிடையாது. ஏன் வீணாக பயப்படணும்? வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு தாக்கத்திலிருந்து விடுபடுறதுக்காகவோ அவர் கொடுக்குற நன்மைகளை வாங்குவதற்காகவோ நம்ம தயாராக இருக்க போகிறோம், அவ்வளவுதான். புரியுதுங்களா? அதை விட்டுட்டு தேவையில்லாத மனபயம் நமக்கு தேவைகள் இல்லை. அதனால் மேசராசி நண்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயமே இதுதான். அதனால் ராகு கேது பயிற்சிகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு சிறப்பான பலனை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது மேசராசி நண்பர்களுக்கு. என்னன்னு கேட்குறீங்களா? இங்கே ராகு பகவான் 11ஆம் இடத்துக்கு வருவார். குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் பார்வையாக ராகு பகவானை பார்ப்பார். 11ஆம் இடத்தில் ராகு. என்ன வேணும்? ஒரு புறம் அவயோகியாக இருக்கிற சனி பகவான் மட்டுமே நமக்கு கெடுதல்களை பண்ணுவார். ஆனால் 11ஆம் இடத்தில் இருக்கிற ராகு பகவான் பல விதத்திலே நமக்கு லாப நோக்கோடு செய்ய வச்சு எந்த வேலையை செஞ்சாலும் அதில் 10 ரூபா ஆதாயம் பார்க்க வச்சுருவார். ஆதாயம் இல்லாமல் நம்ம எதையும் செய்ய போகிறது கிடையாது. அப்போ இதற்கு முன்னாடி நாம் சந்தித்த நஷ்டங்கள் அப்படிங்கிறதும் கஷ்டங்கள் அப்படிங்கிறதும் மாற்றக்கூடிய அமைப்பில் இந்த 11ஆம் இடத்தின் வழியாக ராகு பகவான் பலவித நன்மைகளை வாரி வழங்குவார். பொதுவாகவே 11ஆம் இடத்தில் எந்த கிரகம் வந்தால் லாபம்தான். ஆனால் ராகு பகவான் இருக்கிறது அதை விட சிறப்பு. அதில் கும்பத்தில் ராகு பகவான் இருக்கின்ற பொழுது என்ன ஒரு விஷயம் கேட்டால், பணம் பொருளை கொண்டு போய் ஒழிச்சு வைக்கக்கூடிய அமைப்பில் சம்பாத்தியத்தை கொண்டு வருவார். தவறான வழியில் இல்லை. இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா தவறான வழியாக போனாலும் குருவனுடைய பார்வை இருக்குது. அதனால் சரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை தேர்ந்தெடுப்பீங்க. இப்படித்தான் போகணும், இப்படித்தான் வரணும் அப்படிங்கிற வழிமுறையில் வகுத்து தான் செய்ய போகிறீங்க. அது யாராக இருந்தாலும் நிச்சயமாக இந்த ராகு பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது மேசராசி நண்பர்களுக்கு கவலைகள் வேண்டாம். உங்கள் கஷ்டங்கள் தீர்க்கப்படும், நஷ்டங்கள் தவிர்க்கப்படும். பொதுவாக சொல்லக்கூடிய 4 விஷயங்கள் இருந்தால் போதும். அடுத்தடுத்து நீங்களாம் யோசனை பண்ணிக்கலாம். அப்போ எல்லாத்துலேயும் நமக்கு நன்மை இருக்குது, ராகுவால் நமக்கு தீமை இல்லை அப்படிங்கிறத உணர்ந்துக்கலாம். 5ல் கேது வருவார். புத்திர தோஷங்கள், தடை தாமதங்கள் ஏற்படும், பூர்வீக சொத்துக்கள், வம்பு வழக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. எதுலையுமே கொஞ்சம் தாமதமாகும், அவ்வளோதான். அந்த தாமதங்கள் அப்படிங்கிறது எதுக்காக வருது அதை கூட நம்ம புரிஞ்சு நடந்துக்கிறணும் அப்படிங்கிறது தான். லேட்டாக கிடைச்சாலும் லேட்டஸ்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களில் இந்த கேது பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு 5ஆம் இடத்திலிருந்து நன்மைகளை செய்வார். புரியுதுங்களா? செலவுகள் அதிகமாகும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் அதிகமாக செய்யணும்னு அர்த்தம். தெய்வ பரிகாரங்கள் அப்படிங்கிறத நிச்சயமாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். மிகப்பெரிய மகான்களை எல்லாம் நம்ம சந்திக்கணும். அப்படியெல்லாம் செய்கின்ற பொழுது தான் நமக்கு மிகப்பெரிய சாபதோஷங்களெல்லாம் நீங்கும் அப்படிங்கிறது தான். புரியுதுங்களா? இப்போ 5ஆம் இடத்துல கேது இருந்து பல நன்மைகளை செய்வார். உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய 5ஆம் பார்வை அப்படிங்கிறது 7ஆம் இடத்தை பார்ப்பார். சிறப்பான பலன். களத்திரம் நண்பர்கள் கூட்டாளி வகையில் பலவிதமான லாபங்களை ஆதாயங்களை பெறுவோம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. சிறப்பு தான்.
அப்போ களத்திரத்தின் வழியாக நல்லதொரு அமைப்பு அப்படிங்கிறது யோக பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும். 3ஆம் இடத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய 7ஆம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார். நல்ல விஷயம் தானையா? சகல பாக்கியங்களும் நம்ம அனுபவிக்க போகிறோம், அவ்வளவுதான். அரசு சார்ந்த துறைகளின் மிகப்பெரிய சாதனைகளை பெரிய வேலை வாய்ப்புகளை பெற போகிறோன்னு அர்த்தம். புண்ணிய காரியங்கள் வழியாக தர்மத்தின் வழியாக மிகப்பெரிய செயல்களெல்லாம் செஞ்சு நமக்கு பலனை தேட போகிறோம் அப்படிங்கிறான்னு அர்த்தம். அதே மாதிரி அவர் பார்க்கக்கூடிய 9ஆம் பார்வை ராகு பகவானை பார்க்கின்ற பொழுது ராகு இன்னும் பன்மடங்கு நல்லதை செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பார். ஆக மேஷராசி நண்பர்களுக்கு வெறும் சனி பகவானை மட்டும் வைத்து கணக்கு போட்டு நமக்கு தவறான மனக்குழப்பமோ வீணான குழப்பங்களோ வேண்டாம் என்று சொல்வதோடு தான் இந்த பதிவை நான் போட்டிருக்கிறேன். அதனால் மேஷராசி நண்பர்களை பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒட்டு மொத்தத்துக்கு சனி நம்மளை பாதிப்பாரா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நினச்சிக்கிறாதீங்க. நல்லது தான் நடக்கும். பதிவை மீண்டும் மீண்டும் கேட்டு பாருங்கள். புரியுதுங்களா? கேட்டுட்டு ஜாதகத்தை பார்த்து தெளிவாக ஆய்வு பண்ணி உங்களுக்கான பலனை தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. மற்றபடி நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.